ஸோ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற போகிறது பிஆர்பி. ஸோ வாட் இஸ் பிஆர்பி? பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. ஸோ இது என்னங்க சார் பிஆர்பி அப்படின்னா, இது நம்ம பிளட்லேயே நார்மலாக இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிசி, டபிள்யூபிசி, அதாவது சிவகப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், அதுக்கப்புறம் வர்றது பிளேட்லெட். ஸோ இது பிளேட்லெட்னு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் பிஆர்பின்னு அதுதான், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நார்மலாகவே அடிபட்டால் நம்ம உடம்புல அந்த அடிபடுற இடத்துல ஒரு வீக்கம் வரும். அந்த வீக்கத்திலே பிளேட்லெட் நிறையா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரீஜெனரேஷன், அதாவது அடிபட்ட இடத்துக்கு ஒரு ரிப்பேர் டிவைஸாக ஒர்க் ஆகிறதே நம்ம பிஆர்பி தான், அதாவது நம்மளோட பிளேட்லெட். ஸோ இந்த பிளேட்லெட் சம்டைம்ஸ் சின்ன சின்ன அடிக்கெலாம் நல்லாவே நம்மளுக்கு இயற்கையாகவே ஹெல்ப் பண்ணும். அதனால தான் ஜாயிண்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுங்க, ஐஸ் ஒத்தடம் கொடுங்க, பட் எதுவும் தேய்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. பட் சம்டைம்ஸ் அந்த இன்ஜுரி பெருசாக இருக்கும்போது, அதாவது மெனிஸ்கஸ் கிளியுது, இல்லாட்டி ஒரு போனில் ஒரு சின்ன டிஃபெக்ட் வருது, இது நம்ம பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாங்கிறது மூலிமா சரி பண்ணலாம். அதாவது நம்ம உடம்புல இருந்து ஒரு 10 to 15 ml பிளட்டை எடுத்து அதில் பிளேட்லெட்டை மட்டும் வர மாதிரி ஒரு மெஷினில் செஞ்சு அதை நம்ம திருப்பி அந்த ஜாயிண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு உடம்பு எவ்வளோ தூரம் நம்மளுக்கு பிளேட்லெட் செஞ்சு கொடுக்குமோ அதோட 4 மடங்கு அதிகமாக இதில் பிளேட்லெட் கான்சென்ட்ரேஷன் வரும். ஸோ தட் நம்மளோட உடம்போட ஹீலிங் ப்ராசஸ், அதாவது ரீஜெனரேஷன் இன்னும் 4 times அதிகமாக ஆக்சலரேட் ஆகும். ஸோ இதுதான் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா.